पूरी खाली थी, मेरा पति साइड में था, एक इंसान आया, उसने उसको गोली मार दी यहाँ पे। उसने बोला कि शायद मुस्लिम नहीं है, उसने उसको गोली मार दी। नहीं नहीं नहीं, आप टेंशन मत लो, अब बेटा आप यहाँ पे रहो, हम साथ में। மேடம் தமிழ் மக்களுக்கு வணக்கம். ரொம்ப வருத்தத்திற்குரிய அல்லது வருத்தம் படக்கூடிய ஒரு செய்தி வந்திருக்கிறது. இது வந்து காஷ்மீர்லேருந்து வந்திருக்கிறது. காஷ்மீரில் அனந்தநாக் என்கிற அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெஹல்காம் அப்படிங்கிற அந்த ஹாலிடே டெஸ்டினேஷன் சொல்லக்கூடிய விடுமுறை ஒரு இடம். அது விடுமுறைக்கு எல்லாரும் சொல்லுவது, இங்கே எப்படி ஊட்டி கொடைக்கானல் அப்படின்னு நம்ம போகிறோமோ அது மாதிரி காஷ்மீரில் பெஹல்காம் என்பது வந்து விடுமுறை டெஸ்டினேஷனாக பார்க்கப்பட்டது. அந்த இடத்துல வந்து தீவிரவாத தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது. இந்த தீவிரவாத தாக்குதலில் கிட்டத்தட்ட இதுவரைக்கும் வந்திருக்கின்ற செய்தி, நிறைய பேர் இறந்திருக்கலாம் அப்படின்னு தகவல்கள் வந்த வண்ணம் இருக்கின்ற நிலையில் இதுவரைக்கும் ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட தகவல் என்ன அப்படின்னாக்க 27 பேர் வந்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், இறந்திருக்கிறார்கள். அதில் இன்னும் பலர் வந்து படுகாயமடைந்து அவர்கள் மருத்துவ சிகிச்சையில் இருக்கிறார்கள் அப்படின்ற தகவல் வந்த வண்ணம் இருக்கின்றது. பொதுமக்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, நான் புல்வாமாவில் வந்து இராணுவ வீரர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல், ஆனால் பொதுமக்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்க அக்டோபர் 11, 2008 நடைபெற்ற மும்பை நடைபெற்ற அந்த தாக்குதலுக்கு அப்புறம் மிகப்பெரிய அளவிலான பொதுமக்களுக்கு எதிரான தாக்குதலாக இது பார்க்கப்படுகிறது. இதில் பரிதாபப்படக்கூடிய விஷயம் என்ன, அது பரிதாபப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த தாக்குதலில் சிக்கிய அப்பாவி மக்கள் அவங்க வந்து டூரிசம்காக, அவங்க வந்து சுற்றுலா பயணிகளாக அங்கே சென்றிருக்கிறார்கள். சுற்றுலா பயணிகளாக சென்றிருந்த இடத்துல, அதுவும் பெஹல்காம் எப்படி பார்க்கப்படுகிறது அப்படின்னாக்க, அது வந்து சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு இடமாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் அது வந்து இந்த கோடை காலத்தில் வந்துட்டு அது ஒரு அது அங்கே சீசன், இப்போ ஊட்டி சீசன், கோடை சீசன் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி கொடைக்கானல் சீசன் சொல்கிற மாதிரி இங்கே அங்கே காஷ்மீரில் வந்து இது ஒரு சீசன். அங்கே இந்த கோடை வெப்பம் தாங்க முடியாதவர்கள் அங்கே செல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அப்படி செல்லக்கூடிய டூரிஸ்டுகளுக்கு அது ஒரு ஒரு புகலிடமாக, அதாவது ஒரு பாதுகாப்பான புகலிடமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அவர்கள் வாயிலாகத்தான் இவர்களுக்கு வருமானமே வருகிறது. அங்கே பெரிய பெரிய தொழிற்கூடங்கள்லாம் கிடையாது. காஷ்மீரில் உங்களுக்கு தெரியும், 1990களிலிருந்து தீவிரவாத உச்சமடைந்த அந்த காலகட்டங்களிலிருந்து அங்கே வந்து பொருளாதார ரீதியாக பார்த்தீங்கன்னாக்க தொழிற்கூடங்கள் வந்து அதனால் பொருளாதார ரீதியாக மேம்பட்டது அப்படின்னு எதுவுமே கிடையாது. அப்படின்ற நிலையில் இந்த சுற்றுலா பயணிகள் அப்படின்றது தான் நாங்கள் மிகப்பெரிய ஒரு பொருளாதாரத்திற்கான மூலதனமாக அங்கே பார்க்கப்படுகிறது. அப்படி இருக்கின்ற சூழலில் இது மாதிரி நடக்குது என்றால் அது வந்து காஷ்மீருக்கு செல்லக்கூடிய சுற்றுலா பயணிகள் பாதிப்பை ஏற்படுத்தும். அதை பாதிப்பை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக இது அந்த தீவிரவாத கும்பலால் நடத்தப்பட்ட திட்டமிட்ட சதி என்று தான் சொல்ல வேண்டும். இது எந்த காலகட்டத்தில் எந்த சூழலில் நடத்தப்படுகிறது அப்படின்றதையும் கூர்ந்து கவனிக்கணும். நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இன்றைக்கு அதிகாரப்பூர்வமாக, அதாவது அலுவல் பயணமாக இன்றைக்கு அவர் வந்துட்டு சவுதி அரேபியாவுக்கு சென்றிருக்கிறார். அவருக்கு மிகப்பெரிய ஒரு மரியாதை. அந்த வானில் சவுதி அரேபியாவுக்குள்ளே நுழையும் பொழுதே, அவருடைய விமானம் நுழையும் பொழுதே அவருக்கு அங்கே சவுதி அரேபியாவுடைய விமானப்படை விமானங்களுடைய மரியாதையுடன் அவர் வந்து அழைத்து செல்லப்பட்டார் அப்படின்றத பார்க்க முடிகிறது. அப்படிப்பட்ட ஒரு மரியாதை கொடுக்கப்பட்ட சூழலில் தான் இது நடந்திருக்கிறது. இன்னொரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சியும் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது இந்தியாவில். அது என்ன அப்படின்னாக்க, சமீபத்தில் தேர்தலில் வெற்றி பெற்ற, அமெரிக்காவில் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்ற டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய துணை ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய ஜேடி வான்ஸ் அவர் வந்திருக்கிறார். குடும்பத்துடன் இங்கே பயணப்பட்டிருக்கிறார். அவர் இப்பொழுது ராஜஸ்தானில் இருக்கிறார். அப்படின்ற ஒரு சூழலில் தான் இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது. அப்போ திட்டமிட்டு சர்வதேச அளவில் இந்தியாவிற்கு ஒரு களங்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது அப்படின்றதுல நமக்கு எந்த விதமான சந்தேகமும் இருக்க முடியாது. உமர் அப்துல்லா அவர் தான் வந்து ஜம்மு காஷ்மீருடைய முதலமைச்சராக இருக்கிறார். அவர் வந்து இது குறித்து தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார் அப்படின்றதையும் நம்மளால் பார்க்க முடிகிறது. அவரோட ட்வீட்டும் வெளியே வந்திருக்கு. இந்த மாதிரி இது போன்ற செயல்களில் ஈடுபடக்கூடிய தீவிரவாதிகள் அல்லது மனித குலத்திற்கே எதிரானவர்களை நம்ம வந்து வன்மையாக கண்டிக்க வேண்டும் என்பதோடு அல்லாமல் இவர்களை மனித குலத்திலிருந்தே அப்புறப்படுத்த வேண்டும் என்று பொருள்பட அவர் வந்து கடுமையான ஒரு கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். கண்டனத்தை தெரிவிக்கிறதுனால உயிர் திரும்பி வந்துட போகுதா அப்படின்றது தான் நம்முடைய கேள்வி.
இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா 2019 ஆர்டிகிள் 370, அதாவது 370 அந்த சிறப்பு அந்தஸ்து கொடுக்கப்பட்டிருந்தது. அது தற்காலிக ஒரு ஏற்பாடு தான். தற்காலிக ஏற்பாடு வாபஸ் பெறப்பட்டது. அதுக்கு பின்னாட்களில் அது பார்த்தீங்கன்னாக்கா பல மாதங்களுக்கு அப்புறம் உச்சநீதிமன்றமும் அதை வந்து சரி, அது வாபஸ் பெறப்பட்டது சரி என்று தீர்ப்பளிக்கப்பட்ட அந்த சூழலில் இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது. அதற்கு பின்னர் நடந்திருக்கின்ற மிகப்பெரிய தாக்குதலாக இது பார்க்கப்படுகிறது. அப்போ இது வந்து இந்திய நாட்டிற்கே விடப்பட்டிருக்கின்ற மிகப்பெரிய சவால். இப்போ இங்கே நம்ம வந்து நிறைய பேசலாம், மத நல்லிணக்கத்துக்காக நம்ம நிறைய பேசலாம். என்ன அப்படின்னா, இது வந்து தீவிரவாதத்திற்கு மதம் கிடையாது, மதத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் இவர்கள் மனித மிருகங்கள், இப்படிலாம் நம்ம பேசிகிட்டே போகலாம். ஆனால் உண்மை என்ன அப்படின்னாக்க, ஆரம்பகட்ட தகவல்கள் வந்த வண்ணம் இருக்கின்றன. அந்த ஆரம்பகட்ட தகவல்கள் என்ன சொல்கின்றன என்றால், அங்கே இருக்கக்கூடிய நபர்களை, அந்த ஒரு ஹாலிடே ஸ்பாட்டில் பஹல்காமில் இருக்கக்கூடிய நபர்களை தனியாக நிற்க வைத்து ஒவ்வொருவருடைய பேண்ட்டையும் கிழட்டி அவர்கள் வந்து இந்துவா முஸ்லிமா என்று அறிவதற்கு இந்த சுன்னத்து இது இருக்கும் இல்லையா, அதை வந்து சோதித்திருக்கிறார்கள் அப்படின்ற ஆரம்பகட்ட தகவல்களும் வந்திருக்கிறது. அதை தெரிந்து கொண்டு இந்துக்களாக இருந்தால் மட்டுமே கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்ற தகவலும் வந்திருக்கிறது. இதை வந்து பாதிக்கப்பட்ட நபரே வந்து அங்கே பதிவு செய்கிறார். தன்னுடைய கணவர் வந்துட்டு இந்துவா முஸ்லிமா என்று கேட்கப்பட்டு அவர் முஸ்லீம் இல்லை என்று தெரிந்தவுடன் சுடப்பட்டார் அப்படின்னு அவரே வந்து பதிவு செய்கிறார். இதை எதுக்காக சொல்கிறேன்னாக்க, முஸ்லீம்கள் எல்லோரும் தீவிரவாதிகள் அல்லது முஸ்லீம்கள் எல்லோரும் அயோக்கியர்கள் என்று கட்டமைப்பதற்காக நான் இதை சொல்லலை. ஆனால் உண்மை இதுதான். என்ன அப்படின்னா, இங்கே மதம் சார்ந்து அந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது அப்படின்றது நம்ம வந்து மறுக்க முடியாது. அப்போ தீவிரவாதம் இந்த அளவுக்கு கோலோச்சுகிறது என்றால், இந்த தீவிரவாதம் கோலோச்சுவதற்கு மத வெறி என்பது மிக மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது. இதற்கு நிறைய பேர் வந்து இங்கே மதச்சார்பின்மை என்று பேசக்கூடியவர்கள் வந்து நிறைய காரணிகள் எல்லாம் சொல்லிக்கொண்டு போகலாம். என்னன்னாக்க, அவர்கள் இராணுவத்தை வைத்து வன்முறையை கட்டவிழ்த்து விடுகிறார்கள், அதனால் எதிர்மறையாக இது நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, இதில் சிக்கக்கூடியவர்கள் அப்பாவிகள் என்கிற நிலையிலே இந்த மாதிரியான சப்பை கட்டுகளை நிறுத்திவிட்டு உண்மையிலேயே அங்கே ஒரு பிரச்சனை இருக்கிறது. சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னாக்க, பாரத பிரதமராக இருக்கட்டும், உள்துறை அமைச்சராக இருக்கட்டும், ஏன் நம்ம முன்னாள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களாக இருக்கட்டும், இங்கே கூட ஒரு நிகழ்ச்சியில் பேசும்பொழுது அவர் ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். அதுக்கு நான் வந்து எதிர்ப்பு தெரிவித்திருந்தேன். என்னன்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா காஷ்மீரில் டூரிஸ்ட் எல்லாம் அதிகப்படுத்திட்டோம். அதாவது இந்த 370 இந்த சட்டப்பிரிவை வந்து நாங்கள் வாபஸ் பெற்றதுக்கு பிறகு அங்கே செல்லக்கூடிய சுற்றுலா பயணிகளுடைய எண்ணிக்கை வந்து பல லட்சமாக கூடியிருக்கிறது அப்படின்றதை வந்து அது ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ், அது ஒரு மிகப்பெரிய வெற்றி என்று அவர் பொருள்பட பேசியிருந்தார். நான் அதை மறுதளித்து பேசினேன். நான் என்ன சொன்னேன் அப்படின்னாக்க, நீங்கள் 370 வாபஸ் பெற்றீர்கள், காஷ்மீரில் யார் வேண்டுமானாலும் நிலத்தை வாங்கலாம் என்றெல்லாம் நீங்கள் பரப்புரை செய்தீர்கள். ஆனால் உண்மையில் காஷ்மீரில் யார் வேண்டுமானாலும் நிலம் வாங்கலாமா என்றால் முடியாது. ஏன்னா இவங்க டொமிசைல் ஆக்ட் என்று இன்னொரு ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். அதாவது 370 வாபஸ் பெற்று 35A இருக்கக்கூடியதை வாபஸ் பெற்று இவர்கள் டொமிசைல் ஆக்ட் என்று ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார்கள். இந்த டொமிசைல் ஆக்ட் என்ன சொல்கிறது என்றால், நீங்கள் 15 ஆண்டுகள் அங்கே தொடர்ச்சியாக வசித்திருந்தால்தான் நீங்கள் அங்கே நிலம் வாங்க முடியும் என்று பொருள்பட சொல்கிறது. அப்படின்னும் பொழுது அங்கிருந்து வெளியேற்றப்பட்ட நபர்கள், அதாவது காஷ்மீர் வேலி, அந்த காஷ்மீர் பள்ளத்தாக்கு இருக்கு இல்லையா, அங்கிருந்து வெளியேற்றப்பட்ட இந்துக்கள் அவர்கள் வெளியில் இருக்காங்க. லட்சக்கணக்கான பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்க தமிழ்நாடு வரைக்கும் இருக்காங்க. அவங்க உத்தரப்பிரதேசத்தில் இருக்காங்க, மகாராஷ்டிராவில் இருக்காங்க, கர்நாடகாவில் இருக்காங்க, என் தமிழ்நாடு வரைக்கும் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் திரும்பி செல்வதற்கு வாய்ப்பே இல்லாத ஒரு சூழல் இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் திரும்பவும் அவர்களுடைய நிலத்தை மீட்டெடுக்க முடியுமா என்றால் அது இல்லாத ஒரு சூழலை தான் நீங்கள் ஏற்படுத்தி வைத்திருக்கிறீர்கள். அது மட்டும் இல்லாமல் அங்கே செல்லக்கூடிய லட்சக்கணக்கான டூரிஸ்டுகள், இந்த டூரிஸ்டுகள் என்ன பண்ணுவாங்க, இவங்க அங்கே போனாங்கன்னா இந்த இராணுவத்தினரை பார்த்து கல்லெறியக்கூடிய இந்த மனநிலையை கொண்ட நபர்களுக்கு அவர்களுக்கு அவங்க பொருளாதார ரீதியாக அவர்களை மேலும் பலப்படுத்துகிறார்கள். எப்படி? டூரிஸ்ட் வந்தால் தான் அவங்களுக்கு பணம். அங்கே தொழிற்கூடங்கள் கிடையாது. நீங்கள் சொன்னீங்க தொழிற்கூடங்கள்லாம் அங்கே வந்து அமைக்கப்படலாம், தொழிலதிபர்கள்லாம் அவங்க போய் நிலத்தை வாங்கலாம் என்று சொன்னீங்க. இது வரைக்கும் யாரும் வாங்கலை. இன்ஃபேக்ட் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அம்பானி அதானி அங்கே இடம் வாங்கலை. அப்போது அங்கே வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரே வருமானத்திற்கான ஒரே வழி என்ன? காஷ்மீர் பள்ளத்தாக்கில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வருமானத்திற்கான ஒரே வழி இங்கேருந்து செல்லக்கூடிய டூரிஸ்டுகள் தான். இவர்கள் வந்து போனால்தான் அவர்களுக்கு வருமானம். அவர்களும் அதைத்தான் சொல்கிறார்கள். அவர்கள் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? நீ டூரிஸ்டா வா, வந்துட்டு இங்கே கொஞ்ச நாள் இருந்துட்டு நாங்கள் சம்பாதிச்சுக்கிறோம், திரும்பி போயிடு.
இங்கே நீ உரிமை கொண்டாடக்கூடாது அப்படின்ற மனநிலையில் தான் அவர்கள் இருக்கிறார்கள். இப்படியான மனநிலையில் இருப்பவர்களுக்கு நீங்கள் உதவிடும் வகையில் மேலும் மேலும் லட்சக்கணக்காக டூரிஸ்ட் அங்கே அனுப்புறீங்க. அவங்க அங்கே போய் என்ன பண்ணுவாங்க? இவர்களை பொருளாதார ரீதியாக இன்னும் பலப்படுத்துவார்கள். பொருளாதார ரீதியாக பலப்பட்டு விட்டால் அவர்கள் என்ன செய்வார்கள்? கற்கள் வெடிகுண்டுகளாக மாறும். இன்றைக்கு கற்களை வீசி எறியக்கூடியவர்கள் நாளைக்கு வெடிகுண்டு வீசி எறிவார்கள். ஏனென்றால் அவர்கள் மனநிலையில் இப்படித்தான் இருக்கிறது. அப்போது இங்கே நீங்கள் இதற்கான தீர்வு எதை நோக்கி போகலாம் என்றால், நீங்கள் உண்மையிலேயே 370 வாபஸ் வாங்க வேண்டும் அல்லது வாபஸ் வாங்கி விட்டீர்கள் அப்படின்ற ஒரு மாறுதட்டி சொல்வீர்கள் என்றால், டொமிசைல் ஆக்ட் என்பதனை நீங்கள் கொண்டு வந்திருக்க கூடாது. ஏற்கனவே அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்ட இன்னைக்கு டெல்லியில் இருக்கக்கூடிய ஸ்லம்களில் சேரிகளில் வாழக்கூடிய அந்த சேரிகளில் வாழ்வது வந்து கேவலம் நான் சொல்ல வரல. ஆனால் அவர்கள் வெளியேற்றப்பட்டு அதனால் அங்கே வாழ்கிறார்கள். அப்படி வாழக்கூடியவர்கள் அவர்களை அந்த பண்டிட்ஸ் இருக்கக்கூடியவர்களை நீங்கள் மறுகுடியமர்ப்பு அப்படின்னு செய்தீர்களா என்றால் இல்லை. இதை நான் விமர்சனமாக வைப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னா, அங்கே நிலைமை மாற வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் என்று நானும் நம்புகிறேன். அப்படி நீங்கள் நினைப்பீர்கள், உண்மையாக நினைப்பீர்கள் என்றால் அங்கே நீங்கள் அதிகப்படியான சுற்றுலா பயணிகளை அனுப்பி பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா சுற்றுலா பயணிகள் அங்கே போவாங்க, அதனால அவங்களுக்கு நிறைய பணம் கிடைக்கும். அந்த பணத்தை வைத்து இதே மாதிரியான வேலைகளில் தான் அவர்கள் ஈடுபடுவார்கள். நான் எல்லாரையும் சொல்லலை, ஆனால் அங்கே இருக்கக்கூடிய இந்த தீவிரவாத சிந்தனையை கொண்டவர்களை பற்றி நான் சொல்கிறேன். அப்போது இதற்கு தீர்வு தான் என்ன? தீர்வு என்பது இங்கே இருக்கக்கூடிய அங்கிருந்து இடம்பெயரப்பட்ட மக்கள் மீண்டும் குடியமர்ப்பு செய்யப்பட வேண்டும். நீங்கள் வாக்குறுதி கொடுத்ததை போல யார் வேண்டுமானாலும் நிலத்தை வாங்கலாம்னு சொன்னீங்கல்ல, அப்போ இந்த டொமிசைல் ஆக்ட் என்பதனை வாபஸ் பெறுங்கள், 15 ஆண்டுகள் என்ற சரத்தை நீக்குங்கள், யார் வேண்டுமானாலும் உண்மையிலேயே இடத்தை வாங்கலாம் என்கிற அந்த நிலைக்கு கொண்டு வாருங்கள். ரோஷினி ஆக்ட் என்று இப்பொழுது இருக்கக்கூடிய உமர் அப்துல்லாவுடைய தந்தை ஃபருக் அப்துல்லாவுடைய காலத்தில் வந்து அவருடைய ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்டது. அந்த ரோஷினி ஆக்ட் என்பது என்ன? ஒருவர் ஒரு இடத்திலிருந்து வெளியேற்றப்பட்டு விட்டார், அந்த இடத்தை இன்னொருவர் ஆக்கிரமித்து கொண்டு விட்டார். அந்த ஆக்கிரமிப்பு நடந்து 15 ஆண்டுகள் ஆகிவிட்டது என்றால் அந்த இடம் அந்த ஆக்கிரமிப்பாளருக்கே சொந்தம் என்று பொருள்பட அதுக்கு ஒரு தொகையை கட்டிவிட வேண்டும் அரசாங்கத்திற்கு. அந்த தொகையை வைத்து, ரோஷினி என்றால் வெளிச்சம், அந்த தொகையை வைத்து இவர்கள் மின்சார விளக்குகளை பொருத்துவார்களாம். அதனால் அதற்கு ரோஷினி ஆக்ட் என்று ஒரு பெயரை வைத்தார்கள். சரியா? அப்போது இங்கே இருந்து வெளியேற்றப்பட்டவர்கள், அதாவது 1990களில் வெளியேற்றப்பட்டவர்கள், அவர்களுடைய இடத்தையெல்லாம் ஆக்கிரமித்தவர்கள், அவர்கள் அந்த இடத்திற்கு சொந்தக்காரர்கள் ஆகலாம். அதுக்கு ஒரு தொகையை கட்டிடணும். இப்படி ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டது. இந்த சட்டம் உச்சநீதிமன்றத்தால் இது வந்து அரசியல் சாசனத்திற்கு புறம்பானது என்று தூக்கி எறியப்பட்டது. அப்படி தூக்கி எறியப்பட்ட பின்னரும் கூட இந்த ஆக்கிரமிப்பாளர்கள் அகற்றப்படவில்லை. உண்மையான இடத்திற்கான சொந்தக்காரர்களிடம் அந்த இடம் மீட்டெடுத்து கொடுக்கப்படவில்லை. அதை செய்ய வேண்டும் இந்த அரசாங்கம் அப்படின்றதையும் நான் கோரிக்கையாக வைக்கிறேன். ஏன்னா இதையெல்லாம் செய்தால்தான் அங்கே நீங்கள் வந்து ஒரு நார்மாலிட்டிக்கு நீங்கள் கொண்டு போக முடியும். இல்லை என்றால் இது தொடர்கதையாக இருக்கும். உள்ளபடியே இதில் பாதிக்கப்பட்டிருக்கின்ற இந்த நபர்களின் குடும்பங்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்து, இது அரசாங்கத்தை குறை கூறுவதற்கான தருணம் கிடையாது, இது அரசாங்கத்திற்கு பக்கபலமாக இருக்க வேண்டிய ஒரு தருணம் என்பதனையும் இங்கே பதிவு செய்து, இப்போ நான் கூறினது எல்லாமே, இப்போ பேசினது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனையுடைய அம்சங்கள். பட் அதை தவிர்த்து பார்க்கும் பொழுது, இது மாதிரி ஒரு பிரச்சனை வரும் பொழுது, இது மாதிரியான ஒரு தாக்குதல் வரும்பொழுது நம்முடைய முதலாய கடமை, தலையாய கடமை என்பது அரசாங்கத்தின் பக்கம் நிற்பது என்பதனால் உள்துறை அமைச்சராக இருக்கட்டும், அவர் விரைகிறார், இப்பொழுது பஹல்காமுக்கு விரைந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு தகவல். ஏன்னா பிரதமர் அவர்கள் அவரை தொடர்பு கொண்டு பேசி அவர் உடனே அங்கே விரைகிறார். பிரதமர் அவர்களுக்கு இக்கட்டான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அவர் வந்து சவுதி அரேபியாவில் இருக்கார் இப்போ இது நடக்கும் பொழுது. அப்படின்னும் பொழுது அவரால் இங்கே இருக்க முடியவில்லை அப்படின்றது ஒரு இக்கட்டான ஒரு சூழல் தான். ஆனால் அவருக்கு பலம் சேர்க்கின்ற வகையிலும் உள்துறை அமைச்சருக்கு பலம் சேர்க்கின்ற வகையிலும் நமது நிலைப்பாடு, ஆதரவு இந்த தருணத்தில் இருக்கும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.